2 தீமோத்தேயுவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். உலகத்திலே வாழ்கிற எல்லாருக்குமே போராட்டங்கள் வருகிறது. கவனியுங்கள், இந்த பிரசங்கம் மிக முக்கியமான பிரசங்கம். நீங்கள் என்னை கவனித்தால் போதும், அதற்கு பின்பு வேதத்தை பாருங்கள். நான் சொல்லுகிற வார்த்தையினுடைய அர்த்தங்களை தவற விட்டு விடக்கூடாது. பவுல் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன். யோபு 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் யோபு சொல்லுகிறான், பூமியிலே போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலங்கள் உண்டல்லவா என்று சொல்லுகிறான். எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும், எந்த மொழி பேசுகிறவராக இருந்தாலும், உலகத்தில் மனிதனாய் பிறந்த எல்லாருக்குமே போராட்டம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. அநேக நேரங்களிலே ஏன் எனக்கு போராட்டம் என்று கேட்கிறோம். முழு உலகத்திலும் போராட்டம் இருக்கிறது. எல்லா மனிதனுக்கும் போராட்டம் இருக்கிறது. எவ்வளவு பெரிய பணக்காரனுக்கும் போராட்டம் இருக்கிறது, ஒன்றுமில்லாத ஏழைக்கும் போராட்டம் இருக்கிறது. வாழ்க்கைக்காக போராடுகிறவர்கள் உண்டு, வாழ்க்கையினுடைய தேவைகளுக்காக போராடுகிறவர்கள் உண்டு, வாழ்க்கையே முழுவதும் போராட்டமாய் கழிக்கிறவர்களும் உண்டு. எனவே இதில் நாம் எந்த போராட்டத்தில் இருக்கிறோம் என்பதை இந்த நாளிலே தெரிந்து கொள்வது நமக்கு மிகுந்த உபயோகமாக இருக்கும். இந்த நாட்களிலே நம்முடைய தேசத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், எங்கு பார்த்தாலும் போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. மாணவர்களை எடுத்துக்கொண்டால் தங்களுடைய உரிமைக்காய் போராடுகிறார்கள். எங்களுக்கு இப்படிப்பட்ட தேர்வுகள் வேண்டாம், எங்கள் மாநிலத்துக்கு இதுதான் வேண்டும் என்று சொல்லி படிப்பு சம்பந்தமாக, அவர்களுடைய சலுகைகள் சம்பந்தமாக அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் விவசாயிகளை எடுத்துக்கொள்வோமானால் அவர்கள் உரிமைக்காய் போராடி கொண்டிருக்கிறார்கள். வாழ்வாதாரம் குன்றி போய்விட்டது, தண்ணீர் இல்லை, நதிநீர் இணைப்புக்காக அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அல்லது அரசாங்கம் எங்களுக்கு வேண்டிய உதவித்தொகையை தர வேண்டும், கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு பக்கம் விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். இவர்களெல்லாம் வாழ்க்கைக்காய் போராடி கொண்டிருக்கிற மக்களாக இருக்கிறார்கள். கம்பெனியில் வேலையாட்களை எடுத்துக்கொள்வீர்கள் என்றால் பதவி உயர்வு இல்லை என்று போராடுகிறார்கள், அல்லது சம்பள உயர்வு இல்லை என்று போராடி கொண்டிருக்கிறார்கள். கொடுத்த சலுகைகளை அவர்கள் குறைக்கும் பொழுது அதற்காக நியாயமான போராட்டங்களிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்படியெல்லாம் போராடினாலும் சிலர் தேசத்திலே அரசாங்கமே சரியில்லை என்று அரசாங்கத்துக்கு எதிராக போராடுகிறார்கள். இவர்களை என்ன சொல்லுகிறார்கள்? தேச துரோகிகள் என்று சொல்லுகிறார்கள், கலவரக்காரர்கள் என்று சொல்லுகிறார்கள், தீவிரவாதிகள் என்று சொல்லுகிறார்கள். இப்படி போராடுகிற எல்லாருமே நன்றாக கவனிக்க வேண்டும், மனிதர்களுக்கு விரோதமாகத்தான் போராடி கொண்டிருக்கிறார்கள். அரசாங்கத்துக்கு எதிராக போராடினாலும், அரசியலுக்கு எதிராக போராடினாலும், கம்பெனிக்கு எதிராக போராடினாலும், ஏதோ ஒரு மனிதன் தலைமை ஸ்தானத்தில் இருக்கிற மனிதனுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பவுல் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், நானும் போராடுகிறேன், ஆனால் மற்ற மனிதர்களைப் போல அல்ல, என்னுடைய போராட்டம் ஒரு நல்ல போராட்டம். நன்றாக கவனிக்க வேண்டும். கிறிஸ்தவர்களாகிய நாம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டவர்களாகிய நாம், நம்முடைய வாழ்க்கையிலும் பல போராட்டங்கள் உண்டு. ஆனால் அதை தெரிந்து கொள்ள வேண்டும், இது நல்ல போராட்டம். ஆமென், அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. இந்த பூமியை பொறுத்தளவுக்கு நம்ம எல்லாராலும் பகைக்கப்படுகிறோம். எல்லாரும் நம்மளை எதிரி போல பார்க்குறாங்க. சொந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் கூட, இனஜன பந்துக்கள் கூட அதற்கு முன்பு வரை நம்மோடு கூட நலமாக இருந்திருப்பார்கள். ஆனால் நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம் என்றால், இயேசுடைய பிள்ளையாய் மாறிவிடுவோம் என்றால் எல்லாரும் நம்மை எதிர்க்க ஆரம்பிப்பார்கள். அதுவரைக்கும் நன்றாக இருந்தவர்கள் இப்பொழுது நம்மை எதிரியைப் போல பார்க்க ஆரம்பித்து விடுவார்கள். எனவே தான் என்றைக்குமே கிறிஸ்தவம் தனித்து நின்று கொண்டிருக்கிறது. எத்தனை நல்லவர்கள் வந்து கிறிஸ்தவத்தை பாராட்டினாலும், கிறிஸ்தவத்தில் இருக்கிற கருத்துக்கள், கிறிஸ்தவத்தில் இருக்கிற உபதேசங்கள் எல்லாம் நன்றாக இருக்கிறது என்று சொன்னாலும், இயேசு கிறிஸ்துவை பற்றி பாராட்டி பேசினாலும், கிறிஸ்தவர்கள் செய்த நல்ல காரியங்களை பாராட்டி பேசினாலும், ஆதி நாட்களிலே கிறிஸ்தவர்கள் மூலமாய் தேசத்துக்கு கிடைத்த நல்ல காரியங்கள், பள்ளிக்கூடங்கள், ஆஸ்பத்திரிகள், இப்படி ஏராளமான நன்மைகள் கிடைத்தாலும் எல்லாரும் ஆவியிலே கிறிஸ்தவர்களுக்கு எதிராகத்தான் இருக்கிறார்கள் என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. எனவே தான் நமக்கு போராட்டம் இருக்கிறது. ஆமென். ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறவனுக்கு கம்பெனியில் மட்டும்தான் போராட்டம், ஒரு விவசாயிக்கு தன்னுடைய விவசாய சம்மந்தப்பட்ட காரியத்தில் மட்டும்தான் போராட்டம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகளுக்கு எல்லா இடத்திலும் போராட்டம், எல்லாரோடும் போராட்டம். ஏனென்றால் ஆண்டவர் இந்த உலகத்திலிருந்து நம்மை வேறு பிரித்திருக்கிறார். நீ என்னுடையவன் என்று அவர் சொல்லியிருக்கிறபடினால், அவருடையவர்களாய் நாம் இருக்கிறபடினால், அவருடையவர்களாகிய நம்மை இந்த உலகம் பகைக்கிறது. இயேசு தெளிவாய் சொன்னார், இந்த உலகம் உங்களை பகைச்சா நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம், ஏன்னா இது உங்களை பகைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பகைக்கிறது.
இந்த உலகத்தினுடைய போக்கில் நீங்கள் போகாததுனால தான், இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதனால தான் இந்த உலகம் உங்களை பகைக்கிறது என்று ஆண்டவர் சொன்னார். எனவே தான் நாம் எதிர்நீச்சல் போடுகிறவர்களாக இருக்கிறோம். நன்றாக கவனிங்கள். ஒரு தண்ணீர் ஓடுகிற வேகத்தில் இந்த தண்ணியோடு போக வேண்டுமானால் நமக்கு கவலையே இல்லை, இந்த தண்ணீர் அடித்து கொண்டு போய்விடும். ஆனால் நாம் எதிராக நீந்தக்கூடிய, உலகத்துக்கு எதிராக, பிசாசுக்கு எதிராக, பாவத்துக்கு எதிராக, சாபங்களுக்கு எதிராக நாம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறபடியால் நாம் போராட வேண்டி இருக்கிறது. ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. இது மட்டுமல்ல, நம்முடைய போராட்டம் மனுஷனோடு மட்டுமல்ல. வேதம் சொல்லுகிறது எபேசியர் 6:12 மாம்சத்தோடும் இரத்தத்தோடு மட்டுமல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளோடு இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதிகளோடும் உங்களுக்கு போராட்டம் உண்டு. அப்ப ஒரு கிறிஸ்தவன் நல்லா தெரிஞ்சுக்கிறணும், ஏன் எனக்கு போராட்டம் வருதுன்னா, முதலாவது நான் கர்த்தருடைய பிள்ளை, இந்த உலகத்திலிருந்து என்னை வேறு பிரித்து எடுத்துட்டார். ரெண்டாவது, இந்த உலகத்தில் இருக்கிற எதிர் சக்திகள் இருக்கிறது, இந்த பிசாசுக்கு நான் எதிராளியாக மாறுகிறேன். அது வரைக்கும் அவனுடைய பிள்ளையாக, அவனுடைய கையாளாக, அவனுடைய அடிமையாக அவன் என்ன சொல்லுகிறானோ அதை நான் செய்து கொண்டிருந்தேன். இப்பொழுது அவனிடத்திலிருந்து நான் வந்து விட்டபடினால் அவனுக்கு நான் எதிரியாக மாறுகிறேன். அவனுக்கு நான் எதிரியாய் மாறுகிறபடினால் அவன் என்னை துன்புறுத்துகிறான், பல போராட்டங்களை கொண்டு வந்து கொண்டே இருக்கிறான். எனவே தான் முழு உலகமும் நம்மை பகைக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். பொதுவாக வாழ்வதற்குரிய போராட்டம் இந்த உலகத்தில் எல்லாருக்கும் இருந்தாலும், இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட நம்முடைய வாழ்க்கையில் மனிதனோடும் போராட வேண்டி இருக்கிறது, பிசாசோடும் போராட வேண்டி இருக்கிறது. ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது? இப்போ ஏன் போராட்டம்? நான் இந்த உலகத்துக்குரியவன் அல்ல, நான் உலகத்திலிருந்து ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார். போராட்டம் தான், ஆனால் அதற்கு பவுல் ஒரு பேர் கொடுக்கிறார், நல்ல போராட்டம். ஆமென். உலகத்தில் உள்ள எந்த மனுஷனை பார்த்தாலும் நீங்கள் போராடிக்கிட்டீங்களே, என்ன போராட்டம்? நாங்கள் நல்ல போராட்டத்தை போராடுறோம். இல்லை, வேறு வழி இல்லாமல் போராடுறோங்கிறோம். வேலையை விட்டுட்டு வந்து போராடுறையா, சாப்பாடு இல்லை, கஞ்சி இல்லை, நாங்கள் இவ்வளோ நாள் போராடுறோம், யாரும் எங்களை பார்க்கலன்னு சொல்லி வேதனையோடு போராடுகிறார். ஆனால் வேதனைகளின் மத்தியிலே நாம் போராடி கொண்டிருந்தாலும் நாம் எதற்காக போராடுகிறோம்? தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினால் நல்ல போராட்டத்தை போராடி கொண்டிருக்கிற. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவர் இயேசு நம்மளை ஒரு நாள் ஏமாற்றி அழைக்கலை. நீ என்னை பின்பற்றி வா என்று கண்டிப்பாய் சொல்லவில்லை. ஒருவன் என்னை பின்பற்றி வர மனதாக இருந்தால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அப்படி என்ன அர்த்தம்? சிலுவை என்பது அவமானத்தின் சின்னம், சிலுவை என்பது பாடுகள், சிலுவை என்பது கஷ்டம். நீ என்னை பின்பற்றி வந்தேன்னா உனக்கு கஷ்டம் வரும். நீ இதை சகிக்கக்கூடியவளாக இருந்தால், சகிக்கக்கூடியவனாக இருந்தால் என் பின்னாடி வா. ஆனால் சிலுவைக்கு பின்னாடி ஒரு சிங்காசனம் இருக்குங்கிறத ஒரு நாளும் மறந்து போய்விடவே கூடாது. ஆமேன்னு சொல்லுவோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்டாக. பிசாசும் நம்மள்கிட்ட 2 கொம்பை வச்சுட்டு நேராக போராட மாட்டான், அவனும் மனுஷர்கள் மூலமாக தான் போராடுவான். பிசாசோடு எத்தனை பேர் போராடி இருக்கீங்க? ஒரு அம்மா சொன்னாங்க, 25 வருஷமாக போராடி இருக்கீங்க. எப்படின்னு கேட்டால் புருஷனோட போராடுறாங்களாம். அதே மாதிரி தான் ஆம்பளைங்களும் சொல்கிறாங்க, ஐயோ அதாவது இந்த பொம்பளை இவ்வளோட போராடிக்கிட்டு இருக்கேன், ஏன்னா பிசாசு அப்படிப்பாங்க. ஸோ அதில் கணவனையும் மனைவியும் பிசாசாக பார்க்காதீங்க, 2 பேருக்கு பின்னாடி இருக்கிற பிசாசை ஒரிஜினலாக பாருங்கள். ஆமென். ஸ்தோத்திரம். நிறைய போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது உண்மைதான். ஆனால் நம்ம பிசாசை நேரில் பார்த்தது கிடையாது. ஸ்தோத்திரம். எத்தனை பேருக்கு பிசாசை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கு? உண்மையை கேட்குறேன், எத்தனை பேருக்கு பிசாசை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது? நிறைய பேருக்கு ஆசை இருக்குது. பிசாசு எப்படி இருப்பான்? கருப்பாக இருப்பானா, வவ்வால் மாதிரி இருப்பானா, தேள் மாதிரி இருப்பானா? அவன் அழகானவன். ஆமென். எப்போயுமே பிசாசு மாதிரி வந்து வஞ்சிக்க மாட்டான். அழகான பொம்பளை பிள்ளை ரூபத்தில் வருவான், ஜாக்கிரதை. அழகான ஆம்பளை பையன் ரூபத்தில் வருவான், ஜாக்கிரதை. நீங்களும் நானும் தான் கருப்புன்னுக்கிட்டு இருக்கோம், கொம்புன்னுக்கிட்டு இருக்கோம். அவன் அழகாகத்தான் வருவான், ரொம்ப அட்ராக்ஷனாக தான் வருவான். இப்போ கேளுங்க, எத்தனை பேருக்கு பிசாசை பார்க்கணுன்னு ஆசை? நீங்கள் கோவப்படும் போது கண்ணாடியில் பாருங்கள், தெரியும். ஆமாம். அதை விட ஒரு பெரிய பிசாசை பார்க்கணுங்கிற அவசியமே இல்லை. நல்லா டென்ஷன் ஆகும்போது நீங்கள் போய் கண்ணாடியில் பாருங்கள், ஓஹோ இப்படி தான் பிசாசு இருப்பானான்ட்டு. ரைட். நான் இன்றைக்கி சிலருடைய வாழ்க்கையில் நடந்த நல்ல போராட்டத்தை பற்றி உங்களோடு கூட பிரசங்கம் பண்ண போகிறேன். முதலாவது யோசேப்பினுடைய வாழ்க்கை எடுத்துக்கொள்ளும். இன்றைக்கி ஒரு பாட்டு பாடணுமே. என்ன பாட்டு? என்ன பாட்டு? கர்த்தர் எனக்காய் யுத்தம் செய்வார், என்னை குறித்த திட்டங்களை நிறைவேற்றுவார். யோசேப்பினுடைய வாழ்க்கையில் அவனை போல பரிசுத்தவான் ஒருத்தனும் கிடையாது, யோசேப்பை போல நல்லவன் ஒருத்தனும் கிடையாது.
அப்பாவுக்கு பிரியமான பிள்ளையாக யோசேப்பு இருந்தார். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் தான் பயங்கரமான போராட்டம். நீங்கள் கேட்கலாம், நான் என்ன தப்பு பண்ணேன்னா, நான் என்ன ஆண்டவருக்கு விரோதமாக ஏதாவது செஞ்சேன்னா, ஆண்டவருக்கு துரோகம் பண்ணேன்னா, ஏன் என் வாழ்க்கையில் எவ்வளோ போராட்டம்? கெட்டவங்களாம் நல்லா இருக்காங்களே, தப்பு பண்ணுறவங்களாம் நல்லா இருக்காங்களே, ஆண்டவருக்கு விரோதமாக செயல்படுறவங்களாம் நல்லா இருக்காங்களே, நான் இவ்வளோ தூரம் ஆண்டவருக்கு உண்மையாக இருந்து என்ன பிரயோஜனம்? நீ உண்மையாக இருக்கிறதுனால தான் உனக்கு போராட்டம். நீயும் உலகத்தான மாதிரி போயிருந்தேன்னா உனக்கு போராட்டம் இல்லை, அவன் கட்சியில் சேர்ந்துட்டேன்னு அர்த்தம். நீ கர்த்தருக்காக வாழ்கிறதுனால தான் உன்னுடைய வாழ்க்கையில் போராட்டங்கள் வந்து கொண்டு இருக்கிறது. ஸ்தோத்திரம். இந்த யோசேப்புனுடைய வாழ்க்கையில் போராட்டம் வந்து காரணம், ஸ்தோத்திரம், அவன் மேல் ஒரு தேவ திட்டம் இருந்தது. தேவ பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் போராட்டத்தின் மேல் போராட்டம் வர்றதுக்கு ஒரே ஒரு காரணம், உன் பணம் பிசாசுக்கு முக்கியம் இல்லை, உன் அழகு முக்கியம் இல்லை, உன் மேலே ஒரு தேவனுடைய திட்டம் இருக்கிறது. இங்கே உட்கார்ந்துருக்கிற உங்கள் ஒவ்வொருவர் மேலும் தேவனுடைய திட்டம் இருக்கிறது. யார் மேலையெல்லாம் தேவ திட்டம் இருக்கிறதோ அந்த தேவ திட்டம் நிறைவேறக்கூடாது என்பதற்காகத்தான் பலவிதமான போராட்டங்களை கொண்டு வருகிறான். எத்தனை பேருக்கு புரியுது? தலையில் கை வச்சு சொல்லுங்க, என் மேலே ஒரு தேவ திட்டம் இருக்கு, என் மேலே ஒரு தேவ திட்டம் இருக்கு. இதுக்கு விரோதமாக பிசாசு வரட்டும், அவனை ஒரு கை பார்க்குறேன். ஆமென். அல்லேலூயா. இந்த யோசேப்பை குறித்து ஒரு தேவ திட்டம் இருந்தது. ஒரு நாள் அவன் படுத்திருக்கும் பொழுது சொப்பனத்தில் ஆண்டவர் அவனுக்கு வெளிப்படுத்திட்டார். என்ன? யோசேப்பே, நீ தான் உன் குடும்பத்தில் உயர்ந்த இடத்துல இருக்க போகிற. எல்லாரும் வந்து உன்னை வணங்க போனாங்க, அண்ணன் தம்பி எல்லாம் வந்து உன்னை வணங்க போகிறாங்க, உங்கள் அப்பா அம்மாலாம் வந்து உன்னை வணங்க போனாங்கிற மாதிரி ஆண்டவர் அவன் புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் சொப்பனத்தை கொடுத்தார். எல்லா அரிக்கட்டுகளும் இவனுடைய அரிக்கட்டை வணங்குவது போலவும், சூரியனும் சந்திரனும் வணங்குறது போலவும். இதை பார்த்த உடனே எல்லாரும் என்ன செஞ்சாங்க? பேஷ் பேஷ், நம்ம குடும்பத்தில் நம்ம தம்பி நல்ல நிலைமைக்கு வரப்போறான்னு சொன்னாங்களா? இல்லை. முதல்ல நல்லா நினச்சிங்க, நீங்கள் உயர்றதை பார்த்து பொறாமப்படுற ஆள் உங்கள் குடும்பத்தில் தான். பக்கத்து வீட்டுக்காரன் வரணுங்கிற அவசியம் இல்லை. ரத்தத்தின் ரத்தமாக இருக்கிற உடன்பிறப்புகளுக்குள்ளேயே, ஸ்தோத்திரம், அது கல்யாணம் ஆகி கணவன் மனைவி ஆனதுக்கப்புறம், அண்ணன் பொண்டாட்டி தம்பி பொண்டாட்டின்னு வந்ததுக்கப்புறம் அங்கே வர்ற, ஐயோ அப்பா என்ன அந்த பிள்ளை என்ன படிக்குது, அதைத்தான் நாங்களும் படிக்க வைக்கணும், அவங்கெல்லாம் இது வாங்கிட்டாங்க, இவங்கெல்லாம் இது வாங்கிட்டாங்க, நீங்களும் தானே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சண்டை. ஜாக்கிரதை, ஒரே குடும்பத்திற்கு அண்ணன் தம்பி இனிமேல் அப்படி சண்டை போட்டுறக்கூடாது. யோசேப்பு உயர்ந்த உடனே உயர போகிறார் என்று தெரிந்து, உயரட்டும் அதை விட்டுருங்க, உயர்வான்னு தெரிஞ்ச உடனேயே என்ன நடக்குது? அவனை பகைத்தார்கள். முதல்ல அவனுக்கு வந்த எதிர்ப்பு எங்கே வந்துச்சு? குடும்பத்தில். தேவ பிள்ளையே, உங்கள் மேலே ஒரு தேவ திட்டம் இருக்குன்னா முதல்ல தெரிஞ்சுங்க, குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் தொந்தரவும் போராட்டமும் இருந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு காரணம் பிசாசு. ஏன் தெரியுமா? குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் ஆக்கிட்டா நீ ஜெபம் பண்ண மாட்ட, குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் ஆக்கிட்டா நீ தேவ திட்டத்தை பற்றி யோசிக்க மாட்டே. உனக்கு ஒரு விடுதலை கிடச்சி நீ நல்லா இருந்தால் போதும், அதுவே உன்னுடைய தரிசனமாக மாறிடும். ஆனால் ஒரு நாள் மறந்து போய் விடக்கூடாது, என்ன போராட்டம் வந்தாலும் என் மேலே இருக்கிற தேவ திட்டம் நிறைவேற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவ திட்டத்தையுடைய ஒவ்வொருத்தரோடும் பிசாசு போராடிக்கிட்டே இருக்கான். ஏன்னா எப்படியாவது தேவ திட்டத்தை குலைத்து போட வேண்டும் என்று. சிலர் தேவனுடைய திட்டத்தை புரிந்து கொண்டு தேவனோடு பார்ட்னராகி தேவ திட்டத்தை நிறைவேற்றுகிறார்கள். சிலர் தேவ திட்டத்தை புரிந்து கொள்ளாமல், ஏன் எனக்கு இந்த பிரச்சனை சொல்லி சாத்தானோடு கூட்டு சேர்ந்து தேவ திட்டத்தை உடைத்து போட்டு விடுகிறார்கள். நீங்கள் யாரோடு பார்ட்னராக போகிறீங்கிறத நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இந்த தேவ திட்டத்தை பிசாசு தடுப்பதற்கு அவன் கையாண்ட முதல் காரியம், குடும்பத்தில் எதிர்ப்பையும் பகையையும் உண்டு பண்ணினான். இப்போ வாசிங்க, ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 4-8 வரைக்கும் வசனத்தை வாசிங்க. அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனோடே பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்கள். நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது, உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றான். அப்பொழுது அவன் சகோதரர் அவனை பார்த்து, நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ, நீ எங்களை ஆளப்போகிறாயோ என்று சொல்லி அவனை அவன் சொப்பனங்களின் நிமித்தமும் அவன் வார்த்தைகளின் நிமித்தமும் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். இந்த வாசித்த வசனத்திலலாம் பாருங்க, அவன் அப்பாவுக்கு பிரியமாக வாழ்ந்ததுனால அவனை பகைச்சாங்க. ரெண்டாவது, ஆண்டவர் அவனுக்கு சொப்பனத்தை கொடுத்து அவன் உயர்ந்த ஸ்தானத்துக்கு வருவான் என்று சொன்னபடியால் பகைத்தார்கள். இன்னொரு சொப்பனத்தையும் கர்த்தர் கொடுக்குறார். இவன் ஓட்ட வாய் சும்மா இருக்கக்கூடாது, போய் உடனே சொல்கிறான். சில நேரத்தில் உபத்திரவத்தை நம்மளே வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிறோம். சில காரியங்களை கர்த்தர் அமைதியாக இருங்க, அவரே நடத்துவார். ஓட்ட வாய் மாதிரி படப்படன்னு என்ன செய்யக்கூடாது? கர்த்தர் காட்டுறதெல்லாம் போய் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்களேன். ஒரு ஓட்ட வாய்
பார்த்த உடனே போய் சொல்லு, கர்த்தர் எனக்கு இப்படி ஒரு சப்பனத்தை கொடுத்தார். அவனுக்கு என்ன, பட்சமாய் பேசாமல் பகைத்தார்கள்னு போட்டிருக்கு. அல்ல கவனிங்க, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிற காரியத்தை என்னதான் சந்தோஷமாக போய் மற்றவங்கள்ட்ட சொன்னாலும், ஐயோ எனக்கு இல்லாமல் இவங்களுக்கு இந்த சந்தர்ப்பம் கிடச்சிருச்சேன்னு பகைப்பாங்களே ஒழிய சந்தோஷமாக பேச கை தட்ட மாட்டாங்க. அப்படி கை தட்டினாலும் உள்ளுக்குள்ளே ஒரு எரிச்சலும் பொறாமையும் இருக்கத்தான் செய்யும். பிசாசு முதல்ல குடும்பத்தில் கையை வச்சான். குடும்பத்தில் இருக்கிற ஆட்களை எழுப்பி விட்டு விரோதிகளாக மாற்றி விட்டாச்சுன்னா நம்ம தேவ திட்டத்தை பற்றி யோசிக்க மாட்டோம். நமக்கு ஒரு விடுதலை கிடச்சி நல்லா இருந்தால் போதும்னு நினைப்போம். ஆண்டவர் என்ன சொன்னார்? ஒருவனுக்கு சத்துரு யார்? இந்த அர்த்தத்தில் தான் ஆண்டவர் சொன்னார். அதனால் வீட்டுக்கு போன உடனே எல்லாரையும் பார்த்தோமே இவர்கள் தான் என்னுடைய சத்துரு அப்படின்னு வீட்டில் இருக்கவங்களாம் சத்துரு மாதிரி என்ன செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாது. மனிதர்களை சத்துருவாய் நினைக்கக்கூடாது. மனிதர்கள் நமக்கு சத்துரு இல்லை, நாம் அவர்களுக்கு சத்துரு என்று அவர்கள் நினைக்கிறார்கள். புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது? மனுஷனை பார்த்து அவன் எனக்கு சத்துருன்னு நம்ம சொல்லக்கூடாது. நம்மை சிலர் சத்துருவாய் நினைக்கிறார்கள், நினைத்து போகட்டும். அதில் ஒரு சந்தோஷம் கிடைச்சா கிடைச்சிட்டு போகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே தான் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, யோசேப்பினுடைய வாழ்க்கையை பொறுத்தளவுக்கு தேவ திட்டத்தை நிறைவேற்ற விடாமல் தடுப்பதற்காக சிறு வயதிலிருந்தே பிசாசு அவனோடு போராட ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா சின்ன வயசுலேருந்து அவனுக்கு ஆண்டவருடைய தரிசனம் கிடைத்து விட்டது. சின்ன வயசுலேருந்து அவனை ஆண்டவருடைய திட்டத்தை விட்டு விலக்குவதற்கு போராடிக்கிட்டே இருக்கான். நல்லா கவனிங்க, இந்த சொப்பனை வந்ததுக்கப்புறம் ஒரு நாளும் அவன் சந்தோஷப்படுற மாதிரி ஒரு நிகழ்ச்சியும் அவன் வாழ்க்கையில் நடக்கவே இல்லை. ஹலோ, விஷயத்துக்கு வர்றேன். அவன் சந்தோஷப்படுற மாதிரி ஒரு காரியமும் அவன் வாழ்க்கையில் நடக்கவே இல்லை. முதல்ல குழியில் தூக்கி போட்டானுங்க, சரின்னு மேலே தூக்குனானுங்க, ரொம்ப சந்தோஷம், பரவாயில்ல கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டார், இவ்வளோ நாள் படுகுழியில் கிடந்தோம், இப்போ கர்த்தருடைய வேலை வந்துருச்சு, தூக்கிட்டாங்கன்னு நினச்சா படுபாவிங்க தூக்கி கொண்டு போய் அடிமையாக வித்துட்டாங்க. குழியில் கிடந்தாலாவது பட்னியாக கிடந்து சாகலான்மானா சாகவும் விடலை. இப்போ அவர்கள் அரபியர்களிடத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா அடிமையாக வித்துட்டாங்க. அடிமையாக கொண்டு போகிறவன், வா தம்பி என்ன வேணும், இட்லி வேணுமா, தோசை வேணுமா, பரோட்டா வேணுமான்னு கேட்பான். அவன் கொடுக்குற சாப்பாட்டை கொடுத்துட்டு அவன் சொல்கிற வேலையை செஞ்சாகணும். அடிமைகளுக்கு அந்த நாட்களில் எந்த உரிமையும் கிடையாது. அவன் சந்தோஷப்படுற மாதிரி ஒரு காரியமும் நடக்கலை. ஆனால் கர்த்தர் இருந்தார். சில நேரத்தில் கர்த்தர் நம்மோடு இருப்பார், ஆனால் நம்ம அவசரத்துக்கு அவர் என்ன செய்ய மாட்டார், எந்த காரியமும் செய்ய மாட்டார். கர்த்தர் இல்லாதது போல தெரியும், ஆனால் கூட தான் இருப்பார். பரலோகத்தில் பிதாவுடைய ஆதீனத்தில் என்ன ஏற்கனவே ப்ளூ பிரிண்ட் போட்டு வச்சுருக்காரோ அதுதான் அப்படியே நடக்கணும்னு அவர் வெயிட் பண்ணுவாரே தவிர நம்ம அவசரத்துக்கு ஏற்ற மாதிரி வேகமாக என்ன செய்ய மாட்டார், வரவே மாட்டார். இப்போ அமைதியாக இருக்கார். யோசேப்பினுடைய வாழ்க்கையை எடுத்து சொல்லும் பொழுதெல்லாம் பரவசப்படக்கூடிய சில காரியங்களை சொல்லி ஆக வேண்டும். ஒரு நாள் கூட இவன் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கும்படி ஒரு நிகழ்ச்சி நடந்ததில்லை. கடைசியில் எப்படியோ பெரிய இடத்துல வேலைக்காரனாக போயிட்டான். போர்த்திபாருடைய வீட்டுக்கு வேலைக்கு போயிட்டான். அங்கே இவன் செய்கிறதெல்லாம் கர்த்தர் வாய்க்கு பண்ணார். ஆமென் சொல்லுவோமா? சுச்சுவேஷன் மாறலை, ஆனால் இவனை பயன்படுத்திக்கிட்டு இருந்தார். என்ன ஆண்டவரே, என் கூட இருக்கீங்க உண்மைதான், என்னை பயன்படுத்துகிறீங்க உண்மைதான், ஆனால் எனக்கு ஒரு விடுதலை இல்லையே, பொறுத்துக்கோ. எவ்வளோ நாளைக்கு ஆண்டவரே? பொறுத்துக்கோ. எத்தனை வருஷம் ஆண்டவரே? பொறுத்துக்கோ. அவன் செய்கிறான், வேலை செய்கிறான், வேலை செய்கிற காரியத்தெல்லாம் ஆண்டவர் என்ன செய்கிற, வாய்க்க பண்ணுகிறார். ஆனால் பிசாசு விடலை. குடும்பத்தில் இவனை அழிக்க பார்த்தான், இவன் மேலே கண்ணு வச்சுக்கிட்டே இருக்கான். கடைசியில் யாரை தூண்டி விட்டான்? எஜமானுடைய மனைவியை தூண்டிட்டான். முதலாவது குடும்பத்தில் பகை என்கிற போராட்டத்துக்குள்ளே கடந்து போனான். இரண்டாவது அவன் வேலை செய்கிற இடத்துல போராட்டம். நல்லா கவனிங்க, வீட்டில் வர்ற போராட்டத்தை சமாளிச்சிட்டா அடுத்து பிசாசு எங்கே போராட்டத்தை கொண்டு வருவான்? வேலை செய்கிற இடத்துல போராட்டம். அப்பா வீட்டில் இருக்க எல்லாரையும் ரட்சித்துட்டார் ஆண்டவர், சந்தோஷம் இருப்பீங்க. ஆனால் வேலையில் நிம்மதி இருக்காது, போராட்டத்தெல்லாம் போராட்டம். நம்ம கேட்போம்னா ஆண்டவருடைய பிள்ளையாச்சு, அவனுக்கு வர்ற மாதிரியே எனக்கும் போராட்டம் வருது. ஏன்னு கேட்டால் நீ வீட்டில் ஜெயிச்சுட்டா அவன் அங்கே பிடிக்க பார்க்குறான். ஆமாம், வீட்டில் ஜெயித்த உடனே வேலை செய்கிற இடத்துல போய் வேலை செய்கிற இடத்துல ரெண்டு விதமான போராட்டம் வரும். ரெண்டாவது போராட்டத்தை நான் வேறு மாதிரி சொல்கிறேன். முதல் போராட்டம் அவனுக்கு வந்தது பாலியல் சம்மந்தப்பட்ட போராட்டம். தோத்துறான். இன்றைக்கி பிசாசு அடுத்து எங்கே பிடிப்பான்? எவ்வளோ பகை வந்தாலும், எவ்வளோ உபத்திரம் வந்தாலும், எவ்வளோ போராட்டம் வந்தாலும் நீங்கள் சமாளிச்சிட்டிங்கன்னா அடுத்து உங்கள் பரிசுத்தத்தில் கையை வைக்க பார்ப்பான். உங்கள் பரிசுத்தத்துக்கு விரோதமாக என்ன செய்வான்? பல போராட்டத்தை கொண்டு வருவான். சுதாரித்தோம்னா தப்பிச்சோம், இல்லாட்டி என்ன செய்வோம்? விழுந்து போயிடுவோம். இங்கே யோசேப்பு சுதாரிச்சிட்டான். அதுலேயும் அவன் என்ன செய்யவில்லை, விழவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தான் தேவ திட்டத்தில் இருக்கிறேன் என்கிற மகிழ்ச்சியை தவிர, திரும்ப சொல்கிறேன், தான் தேவ திட்டத்தில் இருக்கிறேன் என்கிற மகிழ்ச்சியை தவிர வேற மகிழ்ச்சி அவன் வாழ்க்கையில் நடக்கவே இல்லை. ஆமென். உங்களுக்கு எனக்கு என்ன சந்தோஷம்? என்ன நடந்தாலும் நான் தேவனுடைய திட்டத்தில் இருக்கேன். அல்லேலூயா. சந்தோஷமாக சொல்லுவோமே ஒரு அல்லேலூயா. என்ன நடந்தாலும் சரி, நான் தேவ திட்டத்தை விட்டு வெளியே போகவே கூடாது.
யோசேப்பு அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தான். தேவ திட்டத்திலே அவன் இருந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த யோசேப்பு போல் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் சின்ன வயசுலேருந்து நான் சந்தோஷப்படுறதுக்கு என் வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்கலையேன்னு நீங்கள் அங்கலாய்த்துக்கிட்டு இருக்கலாம். நல்லா கவனிங்க. யோசேப்பு சிறு வயதிலிருந்து சந்தோஷப்படக்கூடிய ஒரு காரியம் இருக்குன்னா அப்பா எடுத்து கொடுத்த பலவர்ண அங்கி. ஆனால் அதிலிருந்து தான் பொறாமை ஆரம்பித்தது. சில ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைத்தபடினால்தான் நம்மை பகைக்கிறார்கள். சிறு வயதிலிருந்து இவனுக்கு எந்த விதமான சந்தோஷமும் இல்லாமல் இருந்தது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாள் வந்தபோது உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் சந்தோஷப்படுறதுக்கு கர்த்தர் இவனை தான் பயன்படுத்தினார். ஆமென், ஸ்தோத்திரம். எனவே யோசேப்பினுடைய வாழ்க்கை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அவன் குடும்பத்தில் வந்த போராட்டத்தை சமாளித்தான். ரெண்டாவது, வேலை ஸ்தலத்திலே அவனுக்கு போராட்டம் வந்தது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிங்க. மேலும் எனக்கு நேரிட்ட சோதனைகளில் என்னோட கூட நிலைத்திருக்கிறவர்கள் நீங்களே. மேலும் எனக்கு நேரிட்ட சோதனைகளில் என்னோடு கூட நிலைத்திருந்தவர்கள் நீங்களே. ஆமென் சொல்லுவோமா? எவ்வளவோ போராட்டம் சோதனைகள் வருகிறது. இயேசு கிறிஸ்துவும் இந்த பூமியில் இருந்தபோது அவருக்கு போராட்டம் வந்து, அவரே தேவனாயிட்டு அவருக்கே போராட்டம். அவர் மேலே ஒரு தேவ திட்டம் இருந்தது. பாவிகளுக்காக சிலுவையில் அவர் உயிர் கொடுக்கணுங்கிறது பிதாவுடைய திட்டம். ஆனால் சிலுவையில் போய் மறிக்கக்கூடாதுங்கிறது தான் கல்லெறிஞ்சு கொல்ல பார்த்தாங்க. மலையிலேருந்து உருட்டி விட்டு அவரை கொல்ல பார்த்தாங்க. அவர் தப்பிச்சு போயிட்டார். ஏன்னா அவர் மேலே ஒரு தேவ திட்டம் இருந்தது. அப்போ அவருக்கு வந்த சோதனைகளில் நீங்கள் தான்ப்பா என் கூட இருந்தீங்கன்னு ஆண்டவர் சொன்னார். இன்னொரு காரியத்தை தெரிஞ்சுக்கிறணும். நமக்கு என்ன சோதனை வருகிறதோ, நமக்கு என்ன பாடுகள் வருகிறதோ அது அவருக்கும் உண்டு. நாம் அவரோடு சேர்ந்து அவருக்குள் நிலைத்திருக்க பழக வேண்டும். எனக்கு என்ன போராட்டம் வந்தாலும் நான் தேவனோடு சேர்ந்து அவருக்குள்ள நிலைச்சி நிற்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் நமக்கு வர வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் நினைக்கிறபடி உடனே ஏதாவது கிரியை செய்து நம்மளை ஆண்டவர் படுத்தாட்டாலும் நிரந்தரமான சந்தோஷத்துக்கு நேராக நம்மை நடத்தி கொண்டே போகிறார் என்பதை ஒரு நாளும் மறந்துடக்கூடாது. உடனே சின்ன ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து சந்தோஷப்படுத்துகிற மாதிரி எதோ செஞ்சு என்னை சந்தோஷப்படுத்துவார் நினைக்கக்கூடாது. நிரந்தரமான நித்தியமான ஒரு சந்தோஷத்துக்கு நேர கர்த்தர் நம்மை நகர்த்திக்கிட்டே போகிறார். இடது பக்கம் வலது பக்கம் முன்பக்கம் பின்பக்கம் எல்லாம் உபத்திரவம் தான், போராட்டம் தான். ஆனால் எதை நோக்கி போய்கிட்டு இருந்தோம் தெரியுமா? இதெல்லாம் விட்டுட்டு ஒரு நிரந்தரமான நிம்மதியை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். அதுக்கு கூட நம்ம கூட என்ன செய்கிறாரு? கர்த்தர் வந்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. வேலை செய்கிற இடத்துல அவனுக்கு போராட்டம் வந்தது. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 7லிருந்து 20 வரைக்கும். அவ்வளோ வசனத்தை நம்ம வாசிக்க வேண்டாம், உங்களுக்கெல்லாம் தெரியும். போர்த்திபாருடைய மனைவி அவன் மேல் கண் போட்டு அவள் தவறாய் நடக்கும்படி அழைத்த போது நான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்ய மாட்டேன் என்று ஓடிவிட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதனால் என்ன நடந்தது? 2வது சோதனையிலையும் அவன் ஜெயிச்சிட்டான். அவன் போராட்டத்தில் வெற்றி பெற்றுட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்டாக. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, மயக்குகிற காரியத்துக்கு எச்சரிக்கையாயிரணும். ஆமீன் சொல்லுவோமா? எந்த காரியத்துக்கு? கலாத்தியரை பார்த்து பவுல் என்ன சொல்லுவார்? புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை பயமுறுத்தினவன் யாருன்னு கேட்கல, உங்களை மயக்கினவன் யார்? அவன் மயக்க ஆரம்பித்தா, ஆனால் அவன் மயங்கலை. பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்கள், மயங்கிறாதீங்கன்னு சொல்லுங்கள். ஆமாம், தேவ திட்டம் இருக்குது. ஸ்தோத்திரம். அதனால தான் நான் வாலிபர்களை குறித்து ரொம்ப பயப்படுறது என்ன தெரியுமா? ஏதாவது ஒன்றை கொண்டு வந்து ஒன்றை மயக்கிடுவான். ஏதாவது பாவ பழக்க வழக்கங்களை கொண்டு வருவான், தவறான உறவுகளை கொண்டு வருவான், ஏதாவது கொண்டு வந்து உன்னை மயக்கிடுவான். அப்படி மயக்கிட்டான்னா உன் மேலே இருக்கிற தேவ திட்டம் பூஜ்ஜியம் ஆகிடும். அதுக்குத்தான் உன்னை மயக்க பார்க்குறான். ஒருவேளை மயக்கத்தில் இருந்தால் மயக்கம் தெளிஞ்சு, ஆண்டவரே உம்முடைய திட்டத்திலே நான் வருகிறேன். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. அடுத்தபடியாக மொர்தெகாயினுடைய வாழ்க்கைக்கு வாங்க. முதல் வாழ்க்கை யாருடைய வாழ்க்கை? யோசேப்புடைய வாழ்க்கை. அவனுக்கு எங்கே போராட்டம் வந்தது? குடும்பத்தில் போராட்டம் வந்தது, வேலை செய்கிற இடத்துல போராட்டம் வந்துச்சு. சரி, யோசேப்பை குறித்து அப்படியே விட்டுட்டு போனால் நல்லா இருக்காதே. ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் மௌனமாக இருக்கிற மாதிரி இருந்தார். யாரும் அவனுக்கு உதவி செய்யலை, யாரும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணல. அவன் போன பாதையெல்லாம் போராட்டத்தின் பாதை தான். அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் கூட கிடையாது. ஆனால் கடைசியில் கர்த்தர் எங்கெங்க கொண்டு போய் உட்கார வச்சாரு? பிரைம் மினிஸ்டர். சொல்லுங்கள், சிறைச்சாலையெல்லாம் கடந்து வந்துட்டான். இப்போ எங்கே கொண்டு போய் உட்கார வச்சுட்டாரு? பிரைம் மினிஸ்டர் போஸ்ட்டில். நல்லா கவனிங்க, இப்போ இருக்க போராட்டத்தை பார்க்கக்கூடாது, அதுக்கு பின்னாடி கர்த்தர் வச்சிருக்கிற உயர்வை பார்க்கணும். இந்த போராட்டத்துக்கு பேர் என்னது? நல்ல போராட்டம். சொல்லுங்க பார்க்கலாம். உலக மனுஷன் போராடுறது வேறு விதமான போராட்டம். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் வர்றது நல்ல போராட்டம். இந்த நல்ல போராட்டத்தில் ஒரு நாளும் ஜெபத்தை விட்டுறக்கூடாது. இந்த யோசேப்பு செஞ்ச ஒரே ஒரு காரியம், ஆண்டவரோட ஐக்கியமாக இருந்தான். சிறைச்சாலையில் இருந்தாலும் கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார்னு பைபிளில் போட்டிருக்கு.
கர்த்தர் சோதரம். அவன் தப்பு பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிருந்தானா கர்த்தர் கூட இருக்க மாட்டார். தப்பு பண்ணிட்டு போராடுறவங்களோட கர்த்தர் இருக்க மாட்டார். ஆனால் கர்த்தருக்காக போராடுகிறவர்களோடு நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தர் அங்கே இருப்பார். யோசேப்பு கர்த்தருக்காய் போராடினார், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். நாட்கள் கடந்தது. அவனை புரிந்து கொள்ளக்கூடிய ஒருவனை கர்த்தர் அவனுக்கு அறிமுகப்படுத்தினார். இவனுக்குள்ள சொப்பனத்துக்கு வியாக்கியானம் பண்ணக்கூடிய கிருபை இருக்குங்கிறத கர்த்தர் வெளிப்படுத்தினார். சில நேரத்தில் ஆண்டவரை பார்க்கும்போது சுயநலக்காரர் மாதிரி தெரியும். ஏன்னா நமக்குள்ளே இருக்கிற கிருபைகளை வரங்களை பயன்படுத்திக்கிட்டே இருப்பார், ஆனால் நம்மளை கண்டுக்கவே மாட்டார். எத்தனை பேருக்கு புரியுது? நம்மளை பயன்படுத்துவார், ஆனால் நம்மளை சுயநலக்காரர் மாதிரி தெரியும். ஆனால் சுயநலம் கிடையாது. பெரிய திட்டத்தை நம்ம வாழ்க்கையில் நிறைவேற்றுறதுக்கு தான். திரும்ப சொல்கிறேன், அவர் சுயநலக்காரர் கிடையாது. பெரிய திட்டத்தை நம்ம வாழ்க்கையில் நிறைவேற்றுறதுக்கு தான் ஒன்றுமே கண்டுக்கிறாத மாதிரி இருக்கார். கண்டுக்காமல் இல்லை, பெரிய திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கார். எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருது. ஒரு உதாரணம். ஒரு ஊழியக்காரர் ரொம்ப வேதனையில் இருந்தாராம். வாழ்க்கையில் பல போராட்டம். எத்தனை வருஷத்துக்கு ஆண்டவரே இந்த போராட்டம்? ஆண்டவர் சொன்னாராம், அந்த ஊருக்கு வெளியே ஒரு தங்க ஃபேக்ட்ரி இருக்குல்ல, அந்த ஃபேக்ட்ரியை போய் சுற்றி பார்த்துட்டு வா அப்படின்னாராம். அங்கே போய் தங்க நகை செய்கிற ஃபேக்ட்ரிக்கு போயிருக்கார். உள்ளே போனால் ஆட்கள்லாம் நிறைய வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தர் ஒரு நகையை அப்படி உரசிக்கிட்டு இருக்காரு. போய் கேட்டாராம், நீங்கள் என்ன செய்கிறீங்கன்ட்டு. நான் வந்து ஒரு 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 மோதிரம் செய்கிறேன் அப்படின்னு. எதுக்கு அப்படின்னா, ஒருத்தவங்க கேட்டாங்க செய்கிறேன். இது எவ்வளோ நாளில் செய்வீங்களா? இது சும்மா ஜஸ்ட் ஒரு நாளில் நான் என்ன செய்வேன், செஞ்சுருவேன். என்னப்பா தம்பி, ஒரு நாளில் மோதிரம் செய்ய முடியுமில்ல? ரைட், ஒரு நாளில் மோதிரம் செஞ்சிருவேன். அவர் சும்மா அப்படி பாலிஷ் போட்டு கொடுத்துட்டாரு. அடுத்து போய் பார்த்தா அவர் இன்னொருத்தர் அப்படியே கொஞ்சமாக பார்த்து கொஞ்சம் பட்டை தீட்டி பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டால், அவர் சொன்னார், அந்த ஊரில் இருக்க பெரிய முதலாளியுடைய மகளுக்கு கல்யாணம், அவளுக்கு நான் ஒரு செயின் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எவ்வளோ நாளாக பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா, கிட்டத்தட்ட ஒரு 20-25 நாளாக என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த ஏன்னா ஒரு பணக்காரர் வீட்டு பிள்ளை, அதனுடைய கழுத்தில் இருக்கும்போது எல்லாரும் பார்த்து என்ன செய்யணும், சந்தோஷப்படணும். அதுக்காக நான் என்ன செய்கிறேன், அதை பட்டை தீட்டி இருக்கேன்னா. இப்படியே ஒவ்வொருத்தனையாக கேட்டால் 6 மாதம் 1 வருஷம். கடைசியில் ஒருத்தன் போனால் வேர்த்து விறுவிறுத்து அவன் தேய்ச்சிக்கிட்டே இருக்கானா. என்னன்னு கேட்டால், எத்தனை நாளாக தேய்க்கிறேன்னா, நான் பல வருஷமாக தேய்க்கிறேன். எதுக்கு? இது நான் விரும்புகிற அந்த ஒளியை இன்னும் கொடுக்கலை. இந்த முத்துவை பார்த்தா அந்த முத்துலேருந்து ஒரு ஒளி வரணும். அந்த ஒளி வர்ற வரைக்கும் நான் என்ன செய்கிறேன், இதை தேய்ச்சிக்கிட்டே இருக்கேன். இது எதுக்குப்பான்னா, இது ராஜாவுடைய கிரீடத்தில் வைக்கக்கூடிய முத்து. அங்கே இருக்கும்போது தேசத்தினுடைய மக்களெல்லாம் பார்க்கும்போது அந்த முத்து என்ன செய்யணும், ஜொலிக்கணும். அதுக்காகத்தான் நான் விரும்புகிற அளவுக்கு அதுக்குள்ளே ஒளி வர்ற வரைக்கும் அதை தேய்ச்சிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னாரா. அப்போ தான் ஆண்டவர் ஊழியக்காரனை பார்த்து சொன்னாரா, உன்னை ஒரு மோதிரமாக மாற்ற விரும்பலை, உன்னை நெக்லஸாக மாற்ற விரும்பலை, என் கிரீடத்தில் உன்னை முத்தாக மாற்ற விரும்புகிறேன். அதுக்கு தான்ப்பா நான் இவ்வளோ நாள் என்ன செய்கிறேன், உரசிக்கிட்டே இருக்கேன். தெய்வப்பிள்ளை, உன்னுடைய வாழ்க்கையில் வருகிறதான எந்த பாடுகளையும் வீணா எண்ணாத. ஒரு முத்தை போல கர்த்தர் உன்னை புடமிட்டு கொண்டிருக்கிறார். உன் போராட்டங்கள் வீண் போவதில்லை, உன் கண்ணீர் வீண் போவதில்லை. கர்த்தர் ஏற்ற நேரத்தில் நம்மை உயர்த்துவார். ஆமென். கர்த்தர் சோத்திரம். ஏற்ற வேலை வந்தது. பஞ்சத்தில் எல்லாரும் அடிபட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் எல்லாரும் யார்கிட்ட வந்து கையேந்தினாங்க, இந்த யோசேப்பிட்ட வந்து கையேந்தினாங்க. கர்த்தர் யாரெல்லாம் உனக்கு உதவி செய்வாங்கன்னு நீ எதிர்பார்த்தாயோ அவர்களுக்கெல்லாம் நீ உதவி செய்யும்படி கர்த்தர் உன்னை அந்த இடத்துல கொண்டு போய் வைக்க போகிறார். மொர்தெகாய், அவனுக்கு வந்த போராட்டம் எதற்காக? தேவன் மேல் இருந்த வைராக்கியத்துக்காக. தேவ திட்டம் நம்மேல் இருந்தால் பிசாசு போராடுவான். ரெண்டாவது, யாரெல்லாம் தேவனுக்காக வைராக்கியமாக இருக்காங்களோ அவங்கள கொஞ்சம் தொட்டு பார்ப்பான். நீ ரொம்ப வைராக்கியமாக இருக்கிய, நீ ஆண்டவருக்காக வைராக்கியமாக இருக்கிய, எங்கள் கம்பெனியில் ஆயுத பூஜை நடத்தினா நீ அதெல்லாம் வாங்கி சாப்பிட மாட்டேங்கிறிய, பார்ப்போம் உன்னுடைய வைராக்கியம் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்ப்போன்ட்டு பிசாசு மனுஷனை தூண்டி விடுவான். நீங்கள் எந்த அளவுக்கு வைராக்கியமாக இருக்கீங்களோ அந்த வைராக்கியத்தை கெடுப்பதற்கு ஆட்களை தூண்டி விடுவான். இவன் எப்படி வைராக்கியமாக இருந்தான்? ஆமான வணங்க மாட்டேன், ஆண்டவரை தவிர வேறு யாரையும் வணங்க மாட்டேன், இதில் அவன் உறுதியாக இருந்தான். செத்தாலும் பரவாயில்ல, என்ன பண்ண மாட்டேன். ஆமாம் நினச்சிவன் தலை வாங்குறானா, தலை வாங்கினா வாங்கட்டும், ஆனால் என் தேவனை தவிர வேறு எதையும் நான் வணங்க மாட்டேன். அந்த பக்தி வைராக்கியத்தில் அவன் உறுதியாக இருந்தான். உறுதியாக இருந்ததுனால என்ன நடந்தது? அவன் யூதன் என்று அறிந்து யூதர்கள் எல்லாரையும் ஒரே நாளிலே கொலை செய்ய வேண்டும் என்று நிறுவினான். ஸ்தோத்திரம். பிசாசு என்ன தெரியுமா பண்ணுவான்? நம்மளை கையை வைக்கிறத விட நம்ம யார் மேலே பிரியமாக இருக்கமோ அவங்க மேலே கையை வைக்க பார்ப்பான். ஆமென். ஸ்தோத்திரம். யூத ஜனங்கள் மேலே கையை வச்சதுக்கப்புறம் தான் மொர்தெகாய்க்கு தாங்க முடியல. ஓலமிட்டு அழுகிறான், ஆண்டோடைய சமூகத்தில் விழுந்து கிடக்கிறான், ரெட்டுடுத்தி அழுகிறான், சாம்பலை எடுத்து முகத்தில் போட்டுக்கிறான், தலையில் போட்டுக்கிறான், வேதனையோட கதறி 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 ஆண்டோடைய சமூகத்தில் அழுதுகிட்டே இருக்கான். நடந்தது என்ன?
இந்த ஆமான் இந்த மொர்தெகாயை கொலை செய்வதற்காக 50 முழத்தில் ஒரு பெரிய தூக்கு மரத்தை செய்கிறான். ஏற்கனவே பிரச்சனை தாங்க முடியல, அடுத்து என்ன தூக்கில் போடுறதுக்கு இவ்வளோ பெரிய தூக்கு மரத்தை செய்கிறானே. இதெல்லாம் பார்க்கும் பொழுது பலவிதமான போராட்டங்கள் இருந்து கொண்டு தான் இருந்தது. ஆனால் இந்த மொர்தெகாய்க்கு விரதமாக ஒரு ஆட்டம் ஆடினான். அவன் பேர் என்னது? ஆமான். ஆடின ஆமான் அழிந்து போனால் அழுத மொர்தெகாய் அலங்கரிக்கப்பட்டான். ஆமென். இவன் போராடினது நல்ல போராட்டம், தேவன் மேல் இருந்த வைராக்கியத்துக்காக. தேவ பிள்ளையே, தேவன் மேல் நீ வைராக்கியமாக இருப்பதினால் என்ன போராட்டம் வந்தாலும் கலங்காத. ஏன் தெரியுமா? எந்த இடத்திலிருந்து உன்னை அழிப்பதற்கு ஆர்டர் வந்ததோ அதே இடத்தில் உன்னை உட்கார வைத்து சட்டத்தை மாற்ற வைக்க என் தேவன் வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கி நான் ஜெபிக்கிறது என்ன தெரியுமா? தேசத்தில் உயர்ந்த இடத்துல ஸ்தோத்திரம், சட்டங்கள் இயற்றப்படக்கூடிய இடத்துல, சில தேசத்தில் நடைமுறைகளை கொண்டு வரக்கூடிய சில காரியங்களை நடைமுறைப்படுத்துவதற்காக சட்டங்கள் இயற்றக்கூடிய இடத்துல அவர்களுக்கு சாதகமான ஆட்களை உட்கார வைத்திருக்கிறார்கள், சத்துருவுக்கு சாதகமான ஆட்களை உட்கார வைத்திருக்கிறார்கள். என்னுடைய ஜெபமெல்லாம், ஆண்டவரே, எந்த இடத்திலிருந்து யூத ஜனங்களுக்கு பயத்தை உண்டு பண்ணக்கூடிய சட்டம் பிறப்பிக்கப்பட்டதோ அதே இடத்தில் தேவ ஜனங்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய சட்டம் பிறப்பிப்பதற்கு உம்முடைய பிள்ளைகளை உட்கார வைக்க வேண்டும். ரொம்ப நாளாக நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த ஜெபத்துக்கு பதில் தரும்படி தான் கர்த்தர் இன்னைக்கு காலையில் யோபு 34 படிக்கும்போது அவன் ஸ்தானத்தில் வேறு ஒருவனை கர்த்தர் அமர பண்ணுவான். அல்லேலூயா. எந்த இடத்துலேருந்து உபத்திரம் வருதோ அந்த இடத்துல கர்த்தர் உன்னை உட்கார வைக்க போகிறார். அடுத்தவனுடைய ஆளுகை மாறி நீ வச்சதான் சட்டங்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் உன்னை மாற்ற போகிறார். அல்லேலூயா. அந்த யூத ஜனங்கள் எல்லாரும் அழுதாங்க, தேவனை நோக்கி முறையிட்டாங்க. இந்த போராட்டம் வைராக்கியத்துக்காக வந்த போராட்டம். இதைத்தான் பவுல் சொல்கிறார், தேவ பிள்ளையே, நீ என்ன போராட்டம் போராடி கொண்டு இருக்கிறாய்? நல்ல போராட்டத்தை போராடி கொண்டு இருக்கிறாய். இந்த நல்ல போராட்டத்தை போராடுகிற உனக்கு பக்க பலமா பேக் போனா இருக்கக்கூடியவர் நம்முடைய ஆண்டவர். ஆமென். அவர் முன்பாக ஒன்றுமே தெரியாது, ஆனால் பின்னாடி இருந்து நமக்காக காரியங்களை நடத்தி கொண்டே இருக்கிறார். பைபிள்லேயே தேவன், ஆண்டவர், கர்த்தர், யெகோவா இப்படிப்பட்ட எந்த பேருமே இல்லாத ஒரு புஸ்தகம் இருக்குன்னா எஸ்தர் புஸ்தகம் தான். அந்த ஜனங்களுடைய வாழ்க்கையும் அப்படி தான் இருந்துச்சு. கர்த்தர் எங்களோடு இல்லையோ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. கர்த்தருங்கிற பேரும் இல்லை, கர்த்தருடைய பிரசனத்தையும் வர முடியல, ஒன்றுமே இல்லை. ஆனால் நான் இருக்கிறேன் என்பதை கிளைமாக்ஸில் கர்த்தர் நிரூபித்தார். தெய்வ பிள்ளை, உன்னுடைய வாழ்க்கையில் சுற்றி பார்க்குற இடத்துல கர்த்தரே இல்லாத போல தெரியுதா? உன் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் செயல்படாத போல தெரியுதா? கிளைமாக்ஸ் அவருக்கு தெரியும். ஆமென். கிளைமாக்ஸ் அவருக்கு தெரியும். கடைசியில் அவர் ஒன்றை கொண்டு வந்து உட்கார வைக்க போகிறார். இந்த மொர்தெகாய் இளநீலமும் இரத்தாம்பரமும் ராஜ முடியும் அணிந்தவனாய் ஆமேன் ராஜ சமூகத்தில் வந்து உட்கார்ந்தான். சூசான் நகரம் ஆர்ப்பரித்தது. அதற்கு முன்னாடி ராஜாவும் ஆமானும் குடிக்கும்படி உட்கார்ந்தார்கள். சூசான் நகரம் கலங்கிற்று. எந்த இடத்தில் கலக்கம் ஏற்பட்டதோ அதே இடத்தில் ஆர்ப்பரிப்பை ஏற்படுத்தும்படி உன்னை அங்கே கொண்டு போய் உட்கார வைக்க என் தேவன் வல்லவராக இருக்கா. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார் அல்லவா, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும். தாவீதனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு வந்த போராட்டம் ஏராளமான போராட்டம். அவனுக்கு வந்த போராட்டம், மிருகங்களும் அவனோடு போராடிட்டு, மனிதர்களும் போராடினார்கள், பிசாசும் போராடினான். முதலாவது யோசேப்புக்கு வந்த போராட்டம் என்ன போராட்டம்? தேவ திட்டத்தினால் அவனுக்கு வந்த போராட்டம். மொர்தெகாய்க்கு வந்த போராட்டம் தேவ வைராக்கியத்தினால் அவனுக்கு வந்த போராட்டம். தாவீதுக்கு வந்த போராட்டம் என்ன? அவன் எதை செஞ்சாலும் தேவ சித்தத்தின்படி செய்வான். இதனால பிசாசு தன்னுடைய திட்டத்தை அவனுக்குள்ளே புகுத்த முடியவில்லை. இந்த தாவீதை வைத்து எப்படியாவது தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றலாம் என்று பிசாசு ஆசைப்பட்டான். நாளை இவன் ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட கேட்டு காரியத்தை செஞ்சான். இப்போ பிசாசு சும்மா விடுவானா? நீ ஜெபமே பண்ண முடியாத அளவுக்கு உன்னை என்னெல்லாம் உபத்திரவப்படுத்துகிறேன் பாருன்ட்டு உபத்திரவப்படுத்தணும். காடு மேடு கெபி சிங்க கொகை இப்படிப்பட்ட இடத்தெல்லாம் போய் ஓடி ஒளிஞ்சான். நடந்தது என்ன தெரியுமா? இந்த தாவீதுக்கு விரோதமாக ஆடினவன் யாரு? சவுல். இன்னொருத்த அப்சலோம். அது யாரு? சொந்த மகன். இப்போ இந்த தாவீதுக்கு விரோதமாக ஆடினானே அந்த சவுல் தற்கொலை பண்ணி செத்தான். தாவீதுக்கு விரோதமாக ஆடினானே இந்த அப்சலோம் அடி வாங்கி செத்தான். இந்த 2 பேரும் நல்லாவே ஒருத்தன் தற்கொலை பண்ணி செத்தான், இன்னொருத்தன் அடி வாங்கி செத்தான். அதுக்காக உங்களுக்கு விரோதமாக போராடுறவங்க தற்கொலை பண்ணி சாகணும், அடி வாங்கி சாகணும்னு ஜெபம் பண்ணாதீங்க.
ஆனால் கர்த்தர் அவர்களுக்கு முன்பாக உங்களை உயர்த்துவார். ஆமென் சொல்லுவோமா? தாவீதோடு கூட போராடினார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சவுல் போராடினான், அப்சலோம் போராடினான். தாவீது அபிஷேகம் பெற்றவனாக இருந்த போதும் அவன் வனாந்தரத்தில் போராடினான். ஆண்டவருக்கு பிரியமானதை மட்டும்தானே நான் செய்கிறேன், ஜெபம் பண்ணி தானே செய்கிறேன், அப்படி இருந்து ஏன் போராட்டம்? அதனால தான் போராட்டம். அப்போ இன்னொரு மாதிரி பிசாசு சொல்லுவான், எதுக்கு வம்பு, உனக்கு போராட்டமே இல்லாத அளவுக்கு நீ பாட்டுக்கு என் கட்சியில் வந்துடு, உனக்கு போராடவே தேவையில்லை. கூட்டு போயிடுவான். கடைசியில் மொத்தமாக என்ன கொண்டு போவான்? நரகத்தில் கொண்டு போயிடு. எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வந்துச்சு, தேவ பிள்ளைகளை பற்றி ரொம்ப சந்தோஷப்படுற சாத்தானுடைய கடிதம். ஒரு சிலருக்கு நான் அனுப்பியிருந்தேன். அதில் என்னென்னா, அவன் சாத்தான் தேவ பிள்ளைகளுக்கு எழுதுகிறான், உன்னை நான் ஜெயிக்க முடியாதுன்னு நினச்சேன், என்னைக்கு நீ காலையில் எந்திரிக்காமல் நீ காலை ஜெபத்தை என்னைக்கு விட்டியோ அன்னைக்கு எனக்கு உன் மேலே நம்பிக்கை வந்துருச்சு, இவனை ஈஸியாக ஜெயிச்சிடலாம் அப்படின்ட்டு. ஆமாம், அது பிசாசு கடிதம் எழுதுறான் நான் தேவ பிள்ளைகளுக்கு, என்றைக்கு நீ காலையில் எந்திரிச்சு ஜெபம் பண்ணலையோ உன் மேலே எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை வந்துருச்சு, இவனை நம்ம ஜெயிக்கிறோம், ஜெயிச்சலாம். ரெண்டாவது, நான் உன்னை கொண்டு போகிற இடம் அக்னி கடல் கந்தகம், அங்கே உன்னை சந்தோஷப்படுத்த முடியாது, அதனால தான் இந்த பூமியில் நீ எதை விரும்பினாலும் உனக்கு தர்றேங்கிறானா. ஆனால் ஏசு அப்படி நம்மளை ஏமாத்தலை. என்னை பின்பற்றி வந்தால் உனக்கு பாடுகள் கஷ்டம் வரும்னு சொன்னார். ஆனால் இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகிற தேவ மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவே என்று சொல்லி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நல்ல கரங்களை தொட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று ஆண்டவர் சொன்னார். எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். உன்னோடு கூட போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆவார்கள். ஆமான் இல்பொருளானான், சவுல் இல்பொருளானான், அப்சலோம் இல்பொருளானான். யாரெல்லாம் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் போராடினார்களோ அத்தனை பேர்களும் இல்பொருளானார்கள். நான்காவதாக ஒரு காரியம், யோபுனுடைய வாழ்க்கை. யோபுக்கு ஏன் போராட்டம் வந்துச்சு? அவன் உண்மையுள்ளவன். சொல்லுங்க பார்க்கலாம். உண்மை, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு. ஏங்க வேலை செய்கிற இடத்துல போராட்டம் வருது? லஞ்சம் வாங்கலை, போராட்டம் வருது. பொய் கணக்கு எழுதலை, போராட்டம் வருது. ஊழல் பண்ணலை, அதனால போராட்டம் வருது. அவன் பண்ணுற மாதிரி பொய் பித்தலாட்டம் பண்ணலை, அதனால போராட்டம் வருது. யோபுக்கு ஏன் போராட்டம் வந்துச்சு? அவன் உண்மையாக நடந்தான். கொஞ்சம் வியாதியை கொடுத்து பாருங்க, கொஞ்சம் கொடுத்ததெல்லாம் எடுத்து பாருங்க, அப்போ அவன் என்ன செய்வான்? கொஞ்சம் நிலைமை மாறிடுவான். இன்றைக்கி தேவ பிள்ளைகளுக்கு எப்படி தெரியுமா போராட்டம் வரும்? நீ இவ்வளோ உண்மையாக இருக்கிறதுனால தான் உனக்கு இவ்வளோ தரித்திரம். நீ மட்டும் ஜஸ்ட்டு ஒரு கையெழுத்து போட்டுரு, வேறு ஒன்றுமே செய்ய வேண்டாம். ஒரு கையெழுத்து மட்டும் போட்டுரு, உன் வீட்டுக்கு 10 லட்சம் தேடி வரும் சொல்லுவான். அப்போ தான் பிசாசு சைடில் பேசுவான், நீ எவ்வளோ நாள் வேலை செஞ்சாலும் இவ்வளோ பணம் உனக்கு கிடைக்காது, கிடைக்கிற சந்தர்ப்பத்தை விட்டு. இதுதான் போராட்டம். யோபுக்கு வந்த போராட்டம், உத்தமனாக இருந்தான், கடைசியில் என்னாச்சு? சொத்து போச்சு. எத்தனை சொத்து? எத்தனை ஆடு, எத்தனை ஒட்டகம்? 5000 ஆடு, 7000 ஒட்டகம், 500 ஏறு மாடு, 500 கழுதை, எல்லாம் போச்சு. 10 பிள்ளைங்க போயிட்டாங்க ஒரே நாளில். இப்போ பிசாசு போய் தேவ சமூகத்தில் நிற்கிறான். என்னப்பா பிசாசே, என் பிள்ளை மேலே கையை வச்ச, அவன் பாரு உத்தமத்தில் உறுதியாக இருக்கான் பாரு. அவன் என்ன? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உத்தமத்தில் உறுதியாக இருக்கான். ஏன்னா அவனுக்கு தெரியுது இது நல்ல போராட்டம், நான் தப்பு பண்ணி வந்திருந்தா இது கெட்ட போராட்டம், நான் உத்தமத்தில் உறுதியாக இருக்கிறதுனால வருதுன்னா இது நல்ல போராட்டம். இப்போவும் நான் கர்த்தரை தோத்திரம் தான் பண்ணுவேன்ட்டு கர்த்தரை தோத்திரம் பண்ணான். மறுபடியும் போகிறான். இவனுக்கு இந்த பிரச்சனை இருந்தும் அசைய மாட்டேங்கிறானே. அதாவது எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நீங்கள் அசையாமல் இருந்தீங்கன்னா பிரச்சனை மேலே பிரச்சனை உச்சக்கட்டத்துக்கு வந்துருக்கும், ஒரு லெவலுக்கு மேலே போக முடியாது. ஏன்னா ஆண்டவர் சொல்லுவார், என்ன வேணாலும் செஞ்சுக்க, ஜீவனை தொடாது. இப்போ புரியுதா தேவ பிள்ளைகளுக்கு? ஆண்டவர் சும்மா இல்லைங்க, கொஞ்ச நேரம் விட்டுட்டு வேடிக்கை பார்க்குறாரு. ஆனால் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காய் ஜெபித்து கொண்டு இருக்கிறார் ஆண்டவர். உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காய் ஜெபித்து கொண்டு இருக்கிறார். விட்டுட்டார். இப்போ உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் வியாதி, அப்படியே ஓட்டெடுத்து சுரண்டிக்கிட்டு இருக்கான். அவன் மனைவி வந்து சொல்கிறா, ஏற்கனவே நீ உத்தமம்னு சொல்லி தான் நேர்மையாக இருக்குன்னு சொல்லி தான் எல்லாமே போயிடுச்சு, இனி உத்தமத்தில் உறுதியாக இருக்க போறியோ? வியாதி பக்கத்தில் வர முடியலை, நாறுது, பேசாமல் செத்து தொலைன்னு சொல்லலை. இந்த நிலைமைக்கு உன்னை கொண்டு வந்த கடவுளை தூஷித்துட்டு என்ன செய்ய? பிசாசு உள்ளே வந்துட்டா அது வரைக்கும் தோத்திரம் பண்ண தேவனை திட்டும்படியாக உள்ள கிரியை செய்வான். புரியுதா உங்களுக்கு? பிசாசுக்கு மட்டும் இடம் கொடுத்துட்டோம்னா அது வரைக்கும் நல்லவர்னு சொன்ன தெய்வத்தை கெட்டவர்னு சொல்ல வாய் கூசவே கூசாது.
இப்போ ஏன் யோபுனுடைய மனைவிக்கு பிரச்சனை வராமல் யோபுக்கு பிரச்சனை வந்துச்சு? அவளுக்கு மட்டும் பிரச்சனை வந்துருச்சுன்னா கர்த்தரை தூஷித்துட்டு அன்னைக்கே மறுதளிச்சிருப்பா. தேவ பிள்ளையே, நீ மறுதளிக்க மாட்டேன்னு தான் உனக்கு பிரச்சனை வருது. ஆமென் சொல்லுவோமா? பிரச்சனை வந்த உடனே மறுதளிச்சுட்டு போகிறவங்க இருக்காங்க. ஆனால் நம்ம மறுதளிக்க மாட்டோம்னு சொல்லி தான் கர்த்தர் நம்மளை நம்பி சில பிரச்சனையை ஏன் பாஸ்டர் பிரச்சனையை அனுமதிக்கணும்? பிரச்சனையை அனுமதித்தா தான் கர்த்தருக்கு சந்தோஷமா? இல்லை. இந்த பிரச்சனைகள் உன்னை புடமிட்டு பொன்னை போல ஜொலிக்க வைத்து உன்னைத்தான் உயர்த்துகிறதே தவிர இதனால் கர்த்தருக்கு எந்த லாபமும் இல்லை. நடந்தது என்ன? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்க. ஏய், நீ தப்பு பண்ணாமையே அப்படியெல்லாம் நடந்திருக்கும். கடவுள் உண்மையுள்ளவர். அவர் பரிசுத்தவான்களுக்கு எந்த சோதனையும் கொடுக்க மாட்டார். நல்லவங்களுக்கு எந்த கெட்ட காரியமும் நடக்க. நீ ஏதோ தப்பு பண்ணிட்ட, அதனால தான் உன் வாழ்க்கை நடக்கு. நம்ம ஏற்கனவே வெந்த பொண்ணுல வேலை பாய்ச்சிடும், ஏற்கனவே நொந்து போயிருப்போம். சில நீ நல்லா ஜெபிச்சிருக்கணும், நீ நல்லா இன்னும் நல்லா என்னத்தாங்க இன்னும் நல்லா ஜெபிக்கிறது. சிலர் சொல்லுவாங்க, சிலர் வேதனைக்குள்ளே போனாங்கன்னா இன்னும் நல்லா ஜெபிங்க. அழுகிறவர்களோடு சேர்ந்து அழ கற்றுக்கிறணும். ஆமென், சோத்திரம். இந்த இந்த யோபுவை பார்த்து நண்பர்கள் வந்து சொல்கிறாங்க, காரணம் இல்லாமல் ஆண்டவர் ஒரு மனுஷனை அடிப்பாரா? நீ ஏதோ தப்பு பண்ணிட்ட, பாவம் பண்ணிட்ட, அதனால தான் என்னென்னமோ திட்டுறானுங்க. கடைசியில் யோபு சொல்கிறான், நீங்கள் எல்லாம் அலட்டுண்டாக்குகிற தேற்றரவாளர்கள். உங்களுடைய வார்த்தைகளை என் ஆத்மா தொட மாட்டேங்குது. இல்லை, என் ஆத்மா உங்கள் வார்த்தை தொட மாட்டேங்குது, ஆரோசிக்குது. நீங்கள்லாம் காரியத்துக்கு உதவாத வைத்தியர்கள். என்னென்னமோ சொல்கிறான். கடைசியில் எலிகுன்னு ஒருத்தன் வந்தான். இந்த எலி மாதிரியே இருப்பான். அவன் தான் இருக்கிறதே சின்னவன். அவன் பட்டாசு வெடிக்கிற மாதிரி படன்னு வெடிக்கிறான். யோபுக்கு எப்படி இருந்திருக்கும்? அவ்வளோ வரவன் போகிறவன்லாம் திட்டுறானே. அதான் அதனுடைய அர்த்தம் என்னது? நேர்மையாக இருந்தோம்னா சொல்லுங்கள், ஆறவன் போகிறவன்லாம் திட்டுவான். நண்பர்கள், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். சில நேரத்தில் உபத்திரவத்தில் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஆறுதலாக இருப்பாங்கன்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்மளை புரிஞ்சுக்கிறோம் என்ன செய்வாங்க? நம்மளை தப்பாக பேசுவாங்க. யோபு எல்லாத்தையும் விட்டுட்டு தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருந்தான். கர்த்தர் சோத்திரம். கிளைமாக்ஸ் என்ன? எதெல்லாம் பிசாசு எடுத்தானோ அதெல்லாம் 2 மடங்கு கர்த்தர் கொடுத்தார். ஒரு நாள் கர்த்தர் அவமானத்தில் ஒன்றை வாழ விட மாட்டார். அவமானத்தில் முடிவில் சோதரர். இப்போ துள்ளுறவன்லாம் துள்ளட்டுன்னு விட்டுருவார், இப்போ ஆடுறவன்லாம் ஆடட்டுன்னு விட்டுருவார். அவனுக்கு ஈக்குவலாக கர்த்தர் இறங்கி வர மாட்டாருங்க. அவர் சர்வ மகத்துவம் உள்ள தெய்வம். அவர் லெவலுக்கு இறங்கி வர்றதுக்கு என்ன அவர் சாதாரணமான மனுஷனா? அவர் வரமாட்டார். ஒரு இடத்துல கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு மனுஷன் வந்து மல்யுத்தத்துக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணான். அந்த WWFல ஸ்டேஜ் போட்டிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பெரிய மேடையில் நின்றுட்டு, கடவுள் என்று ஒருவர் உண்டானால் என்னோடு சண்டை போட வரட்டும். யார் அந்த கடவுள்? எந்த கடவுளாக இருந்தாலும் என்கிட்ட மோதிப்பார். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கடவுளுக்கு சவால் விடுறான். கடவுள் வரவே இல்லை. இவன் சொல்கிறான், கடவுள் பயந்துட்டார், என் கூட சண்டை போட. அங்கே நடுவில் ஒரு ஊழியக்காரர் வேறு உட்காந்துருக்காரு. என்ன தான் நடக்குது பார்ப்போன்ட்டு ஒரு ஊழியக்காரர் உட்காந்து பார்த்துட்டே இருக்கார். இவன் சவால் விடுறான், கடவுள் யார்? எங்கே? பரலோகத்தில் இருக்கே, அங்கே இருக்கே, அங்கே இருக்கே. அந்த எலியா கத்தின மாதிரி கத்தி பார்க்குற ஒருத்தர் வரலை. கடைசியில் கடவுள் தோற்று போயிட்டார், ஒருத்தர் வரலை. எந்த கடவுள் இல்லை உலகத்தில், நான் தான் கடவுள் அப்படி பண்ணி சொன்னால் பாருங்க. அங்கேருந்து எங்கேயோ இருந்து ஒரு வண்டு பறந்து வந்து டக்குன்னு ஒரு கொட்டுச்சு. மலாறு விழுந்தான். அது தாங்க முடியாமல் விழுந்தான். ஊழியக்காரர் எந்திரிச்சு போய் சொன்னாராம், ஒன்று அடிக்கிறதுக்கு கடவுள் வர தேவையில்லை, கடவுள் பறைச்ச சின்ன வண்டு போகிறேன். இன்னைக்கு ஏசு என்ன செஞ்சார், என்ன பண்ணினாரு இருக்கிறவனுக்கெல்லாம் வந்து சொல்கிற அளவுக்கு அவர் பெரிய ஒரு வேலைக்காரன் கிடையாது. அவர் சின்ன வண்டை அனுப்புவார். கடவுள் யாருங்கிறத அது சொல்லிக் கொடுக்கும். அல்லையா சொல்லுவோமா? ஆண்டவர் தான் இறங்கி வரமாட்டாருங்க. யோபுனுடைய வாழ்க்கையில் அவரை இறங்கி வந்தார், ஆர்டர் கொடுத்தாரு, அது பாட்டுக்கு வந்துச்சு. யார் கொண்டு வந்து கொடுத்தா தெரியுமா? எந்த சொந்தக்காரன் எல்லாம் அழும்போது வரலையோ அவனெல்லாம் வெள்ளி காசை எடுத்துகிட்டு தங்க காசை எடுத்துகிட்டு வரான். ஒரு அல்லையில சொல்லுங்களேன். நீ வேதனைப்படுத்தும் போது யாரெல்லாம் உன்னை கண்டுக்கிறலையோ அவனை வச்சே கர்த்தர் உன்னை பணக்காரனை மாற்றுவார். யோபுடைய வாழ்க்கையில் நடந்தது அதான். யாரும் வந்து விசாரிக்கலை. யோபு என்னப்பா நடந்துச்சு, ஏது நடந்துச்சு, உனக்கு என்ன நடந்துச்சு விசாரிக்கவே இல்லை. ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? ஆண்டவர் இந்த சிறையிருப்பை திருப்பினார். இந்த வந்து வாரி கட்டிக்கிட்டு வரிஞ்சு கட்டிக்கிட்டு வந்து திட்டினா பார்த்தீங்களா, இவனுங்கெல்லாம் கர்த்தர்ட்ட மாட்டிக்கிட்டானுங்க. கர்த்தர் சொல்லார், என் தாசனாகிய யோபு நிதானமாக பேசுனது போல் நீங்கள்லாம் பேசலை. இப்போ நீங்கள் என் கோபத்துக்கு தப்பணுன்னா அவன் ஜெபம் பண்ண தான் முடியும். தேவ பிள்ளையே, எல்லாரும் உன்னை வேதனைப்படுத்தலாம், ஆனால் அவன் நல்லா இருக்கிறதே உன் ஜெபத்தில் தான் இருக்குது. ஆமென். உன்னை யாரெல்லாம் வேதனைப்படுத்துனாங்களோ அவங்க நல்லா இருக்கிறத உன் ஜெபத்தில் தான் இருக்குது.
இப்போ யோபுனுடைய சிநேகிதர்கள்லாம் யாரை பார்க்குறாங்க? தெரியாமல் செஞ்சிட்டேன்ப்பா, நீ ஜெபம் பண்ணால் தான் எங்கள் பொழப்பே ஓடும். கர்த்தரும் மூஞ்சியை பார்க்குறாரு. ஏன் தெரியுமா? இவ்வளவு நேரம் என்னை வாங்குன்னு வாங்கினீங்க, உங்களுக்கு நான் ஜெபம் பண்ண போங்கடா அப்படின்னு சொல்கிறானா? இல்லை கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லுக்குன்னு போகாமல் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுன்னு நம்ம ஆண்டவர் சொல்லி கொடுத்துருக்காரு. அப்படி ஜெபம் பண்ணுறானான்னு பார்க்குறதுக்கு கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார்னு பைபிளில் போட்டிருக்கு. இந்த ஃப்ரெண்ட்ஸும் பார்க்குறாங்க, கர்த்தரும் பார்க்குறாரு, அவன் மனைவியும் பார்க்குறான். அவன் மனைவி என்ன சொல்லியிருப்பா? எவனுக்காகவும் ஜெபம் பண்ணாத. பொம்பளைங்க அப்படி தானே, எவனுக்காகவும் ஜெபம் பண்ண. புருஷன் மேலே இருக்க அன்புல இவனுக்கு இந்த வாங்கினானுங்கல்ல, இந்த ஆண்டவர் சும்மா இருக்க மாட்டார். திட்டும்போது தான் அவரோட தூரத்தில் இருந்தார், இப்போ வந்து ஜெபம் பண்ணுன்னு சொல்கிறாரு, ஜெபம் பண்ணாதையா அப்படின்னு சொல்லியிருப்பாருன்னு ஒரு கற்பனை. அப்படி அவள் செஞ்சான்னு பைபிளில் போடலை. அவள் பார்த்துருப்பா, இவனுக்கெல்லாம் ஜெபம் பண்ணுவான், இவ்வளோ நேரம் ஒன்று வாங்கி கட்டினவனுக்கு அவங்க தானே, இவனுங்களுக்கு போய் ஜெபம் பண்ணுறிய. ஆனால் ஆண்டவர் மூஞ்ச பார்க்குறாரு, அவன் பிழைக்கணும்னா நீ ஜெபம் பண்ண தான் உண்டு. ஆமாம். இப்போ யோபு பார்த்தான், வேதனைப்படுத்தினது வேதனைப்படுத்திட்டான், நான் இனி அவனை வேதனைப்படுத்தி என்ன பிரயோஜனம்? ஜெபம் பண்ணா அற்புதம் அங்கே நடக்கலை, இங்கே நடந்தது. அல்லேலூயா. அற்புதம் அங்கே நடக்கலைங்க, இவனுக்கு நடந்துச்சு. ஏன்னா அது வரைக்கும் அவன் எதெல்லாம் இழந்தானோ 2 மடங்கு. அப்போ நான் உங்களுக்கு கேட்குறேன் ஒரு கேள்வி, இந்த 2 மடங்கு ஆசீர்வாதம் எங்கே இருந்துச்சு சொல்லுங்க? இந்த 2 மடங்கு ஆசீர்வாதம் எங்கே இருந்துச்சு? பிசாசு 1 மடங்கு ஆசீர்வாதத்தை எடுக்கும் போதே வட்டி முதல்ல போட்டு வச்சிட்டார். அவருடைய நேரம் வரும் பொழுது 2 மடங்கு கொடுக்க ஆரம்பிச்சான். அதுக்கு அப்புறம் பல வருஷங்கள் சந்தோஷமா இருந்தானா. நீ இப்போ வேதனைப்படுறதை விட இந்த பூமியில் பல மடங்கு உன்னை நன்மையை அனுபவிக்க வச்சுட்டு தான் உன்னை சாகடிப்பாரே தவிர அது வரைக்கும் நீ சாக போகிறது கிடையாது. லேலு யோபுடைய சம்பவத்தை வச்சு நான் சொல்கிறேன், தீர்க்க தரிசனமாக சொல்லலை, யோபுடைய சம்பவத்தை வச்சு சொல்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோபுடைய வாழ்க்கையில் அவன் பட்ட கஷ்டத்தை விட ஆண்டவர் 2 மடங்கு ஆசீர்வதிச்சாரே, அதை சந்தோஷமாக அனுபவித்த காலங்கள் அதிகம். இன்று நீங்கள் துன்பப்படுகிற துன்பத்தை விட வரப்போகிற அந்த சந்தோஷத்தின் நாட்கள் அதிகமாக இருக்க போகிறது. எனவே தான் பவுல் சொல்றாரு, நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். அடுத்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது, விசுவாசத்தை காத்து கொண்டேன். போராட்டத்தில் மிக முக்கியமானது நான் நல்ல போராட்டத்தை போராடுறேங்கிற ஒரு உணர்வு இருக்க வேண்டும். 2வது ஓட்டத்தை முடிக்கணும், பாதியில் விட்டுறக்கூடாது, விசுவாசத்தை காத்து கொள்ள வேண்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கண்பான கர்த்தருடைய பிள்ளைய, ஒருவேளை நீங்கள் போராடி கொண்டிருக்கலாம். கர்த்தர் இன்னைக்கு ஒரு நல்ல வார்த்தையை உங்களுக்கு சொல்லியிருக்கார். உன் போராட்டம் வீண் போவது கிடையாது, உன் போராட்டம் நல்ல போராட்டம். உனக்கு விரதமாக ஆடுறவங்கெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போக போகிறாங்க, ஆனால் உன்னை நான் உயரத்தில் வைக்க போகிறேன். உன்னுடைய போராட்டத்துக்கு பின்பு ஒரு மகிழ்ச்சி வரப்போகுது, உன்னுடைய போராட்டத்துக்கு பின்பு ஒரு சந்தோஷம் வரப்போகுது, உன்னுடைய போராட்டத்துக்கு பின்பு ஒரு உயர்வு வரப்போகுது. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. ஆமென், அல்லேலூயா. பவுல் சொல்லுகிறார், நான் நல்ல போராட்டத்தை போராடினேன். குமாரனாகிய தீமோத்தேயுவே, நீயும் கர்த்தருக்காக நல்ல போராட்டத்தை போராடு. நல்ல போர் சேவகனை போல தீங்கு அனுபவி. தகப்பன் ஸ்தானத்தில் இருக்கிற பவுல் சொல்லுகிறார், நீயும் போராடு, நீயும் ஒரு போர் சேவகனை போல போராடு. அரண்மனை காவலர்கள் உண்டு, அவர்களுக்கு போராட்டம் அதிகமில்லை, ராஜ சமூகத்திலே இருப்பார்கள். சேவகம் பண்ணுகிறவர்கள் ஏராளம் உண்டு, ஆனால் உங்களையும் என்னையும் போர்க்களத்தில் இருக்கக்கூடிய போர் சேவகர்களாக கர்த்தர் அழைத்திருக்கிறார். எனவே தான் நம்முடைய வாழ்க்கையிலே போராட்டம். ஆனால் எந்த போராட்டமும் உன்னை அழித்து போடுவதில்லை. உன்னோடு போராடுகிற யாரும் உன்னை ஜெயிக்க முடியாது. வேதத்தில் தேவ பிள்ளைகளோடு போராடின ஒருவன் ஜெயித்ததாக சரித்திரம் இல்லை, இல்லை, இல்லை. தேவன் ஜெயம் எடுக்க வைத்திருக்கிறார். ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் கர்த்தரை நம்பி மோசம் போனவர்கள் ஒருவரும் இல்லை. யாராவது எடுத்து காட்ட முடியுமானால் இன்றைக்கே நான் ஊழியத்தை விட்டு கடந்து போகிறேன். சத்துருவோடு சேர்ந்து ஆடினவர்கள் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போனார். தேவனோடு இணைந்து போராடினவர்கள் எல்லாம் கடைசியில ஜெயத்தை கண்டார். நீ தேவனோடு இணைந்து போராடுகிறாய், ஒரு ஜெயத்தை, ஒரு கிரீடத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ராஜாவுடைய கிரீடத்தில் உன்னை முத்தாய் மாற்றுவதற்கு தான்
உன்னை இன்னும் உருவாக்கி கொண்டிருக்கிறார், இன்னும் உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. நீ சாதாரணமாக ஒரு பொருளாக உருவாக்கப்படவில்லை. நீ ஜொலிக்கும்படியாக, உன்னிலிருந்து வெளிச்சம் பிரகாசிக்கும்படியாக, அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்கக்கூடிய மலையின் மேல் இருக்கிற பட்டணமாய் உன்னை மாற்றுவதற்காக. ஓ ரபா ரபா லகரத ரபா. தேவன் உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார். Praise the Lord. தகப்பனே, உடைய பிள்ளைகளுக்காக, உடைய ஊழியக்காரன், உடைய திறப்பிலே வருகிறேன் ஐயா. யாரெல்லாம் போராட்டத்தின் பாதையில போய் கொண்டிருக்கிறார்களோ ஆண்டவரே, யாரெல்லாம் வேதனையின் பாதையில போய் கொண்டிருக்கிறார்களோ கர்த்தாவே, நீர் அவர்களோடு இருந்து உம்முடைய பிரசன்னத்தினால் அவர்களை காத்து, உம்முடைய மகிமையினால் அவர்களை மூடி, உம்முடைய பலத்தினால் அவர்களை நீர் பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். சீக்கிரத்திலே அவர்கள் ஜெயமுள்ளவர்களாய் மாறும்படியாய் உதவி செய்வீராக. ரெட்டெடுத்தக்கூடிய நாட்கள் எங்கள் வாழ்க்கையிலே நீர் அனுமதிப்பீர் என்றால், இரத்தாம்பரத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு நாளையும் எங்கள் வாழ்க்கையிலே நீர் வைத்திருக்கிறீரே. சிங்க கபிகளிலே வனாந்தரத்திலே ஓடி திரிகிற நாட்கள் இருந்தாலும், ஆகாமிய கூடாரங்களில் கேதுரு மரத்தால் செய்யப்பட்ட வீட்டிலே அமர்ந்திருக்கக்கூடிய நாட்களை நீர் தாவீதுக்கு வைக்கவில்லையா? சிறைச்சாலையிலே பொய் குற்றம் சூட்டப்பட்டு வேதனையோடு கூட இருந்த யோசேப்புக்கு சிங்காசனத்தில் நீர் ஆயத்தம் பண்ணவில்லையா? வேதத்தில் நாங்கள் படிக்கிறோமே, உம்முடைய பிள்ளைகள் உபத்திரவத்தின் பாதையில் சென்றாலும் உன்னதமான நிலையில் நீர் வைத்தீர் என்பதை நாங்கள் வேதத்தில் தெள்ள தெளிவாய் பார்க்கிறோம். அந்த தேவனுடைய பிள்ளைகளாக நாங்கள் இருக்கிறபடியா எங்களுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட காரியங்களை நீர் செய்ய போகிறீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இக்காலத்து பாடுகள் இனி எங்களிடத்தில் வெளிப்பட போகிற தேவ மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்பதை நாங்கள் நினைத்து நீர் நடத்துகிற எல்லா பாதைகளையும் சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்கிறோம். இந்த போராட்டம் எங்களுக்கு நிரந்தரம் அல்ல, வெற்றிதான் எங்களுக்கு நிரந்தரம், சந்தோஷம் தான் நிரந்தரம், மேன்மைதான் நிரந்தரம், உயர்வுதான் நிரந்தரம். அதை கொடுக்கக்கூடிய அந்த தெய்வத்தை நன்றியுள்ள இதயத்தோடு நாங்கள் துதிக்கிறோம். உடைய பிள்ளைகளுடைய விசுவாசத்தை காத்துக்கொள்ளும், உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். கர்த்தருக்காய் இன்னும் வைராக்கியமாய் உடைய பிள்ளைகள் எழும்பட்டும், இன்னும் அதிகமாய் உடைய பிள்ளைகள் ஜெபிக்கட்டும். ஒரு நாளும் உடைய பிள்ளைகள் ஜெபத்தை விட்டு விடக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. இன்னும் ஜெபிக்க உடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்துவீரா. ஆசீர்வதியும், நன்மை கிருபை தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே.